Hey guys, welcome back. இன்னைக்கு நான் இந்தியாவில் தேர்தல் நடக்குது. ஸோ எல்லாரும் போய் உங்கள் வாக்குகளை செலுத்தி விட்டு வாருங்கள். ஸோ இன்னைக்கு தான் நேத்தோட அந்த எலெக்ஷனில் நடக்கிற பிரச்சாரம் அது இது இந்த ரோட் ஷோ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி கண்டென்ட் எல்லாம் கிடைக்காது. 4ஆம் தேதி ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபைனலாக நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் 2026 ட்ரால் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம நிறையா சேனலில் பார்த்த கிளிப்ஸும் வரலாம், பார்க்காத கிளிப்ஸும் வரலாம். பட் இது டுடே ட்ரெண்டிங் சேனல்லேருந்து வந்திருக்கிறதுனால அவங்களோட எடிட்டிங் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருக்கும். ஸோ நானும் மிஸ்டியும் தான் இந்த எலெக்ஷன் ட்ராலுக்குலாம் ரியாக்ட் பண்ணியிருக்கோம். நடந்த ஃபன்னான விஷயங்கள் ஒரு 70% என்ன நடந்துச்சுங்கிறது அந்த மற்ற சேனலில் பார்த்து எனக்கும் மிஸ்டிக்கும் தெரியும். தெரியாத ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காரு, இப்படியெல்லாம் நடந்திருக்கான்னு. ஸோ இவரோட சேர்ந்து நம்ம இன்னைக்கு டுடே ட்ரெண்டிங்கோட ட்ராலில் பார்த்துடலாம். இது ஒரு 10 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. தம்பி நான் ஸ்னேட்டக்கார ஓரம் பண்ண வராங்க பாரு. வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். தம்பி வணக்கம் தம்பி. என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் பங்காளி. முடிவு பண்ணிட்டீங்களா? அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கு ஓட்டு போட போறீங்க? அது எங்க அது மட்டும் கேட்காதீங்க சார், அது சீக்ரெட். யாருக்கு ஓட்டு போட போறீங்க? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. உங்கள ஒருத்தர் நான் கேக்குறேன், யாருக்கு ஏன் ஓட்டு போட போறீங்க? நீ என்னடா சொல்றது? எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியும். இவங்க வந்து ஒரு விஜயகாந்த் சாருக்கு பிடிக்காத ஒரு கட்சியில் இப்போ கூட்டணிக்கு சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து நிறைய பேர் வந்து இந்த விஜயகாந்த் சார் இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாரோ அப்படின்னு நினைக்கும் போது இவங்க வந்து அந்த கட்சி மீட்டிங்கில் அந்த ஸ்டேஜில் அந்த தலைவரை வச்சுக்கிட்டு ஆட்சி மேலே நம்ம அண்ணன் மேலே என்ன குறை சொல்ல முடியும்? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கஞ்சாக்கெல்லாம் அடிமையாக இருக்காங்க, அவ்வளோதானே. இதை விட வேற என்ன சொல்லுவீங்க? இந்த வீடியோவை பார்த்ததுல இருந்து எல்லாரும் இவங்க வந்து துரந்த ஸ்பை, அந்த கட்சிக்குள்ள நுழைஞ்ச ஸ்பை, பாத்தியா அக்காக்கு தைரியத்தை பாத்தியா அப்படின்னு இவங்களை இப்ப துரந்தர் ஆக்கிட்டாங்க. எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இத வேற ஒண்ணும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு சகோதரியாக நீ ஒண்ணும் ஸ்டாலின் சார், இந்த தேர்தலுக்கு அப்புறம் நீங்க தோத்ததுக்கு அப்புறம் எப்படி எல்லாம் ஃபீல் பண்ண போறீங்கன்னு கொஞ்சம் சொல்லவா? என்ன ஏங்க வசனம் பேசுறேன், கேட்டு பேசாம இருக்கீங்க? ஏன்டா இந்த விஜய பாடா படுத்தணும், ஏன்டா இந்த விஜய வேதனைப்படுத்தணும், ஏன்டா இந்த விஜய்க்கு எதிராக சதி செஞ்சோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. மக்களே உங்களை ஃபீல் பண்ண வைக்க போறாங்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. நான் 4 வருஷம் 10க்கு 10 ரூம்ல இருந்துட்டு வந்தவனா. ஏசி கிடையாது, ஃபேன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அது சம்பவம் இல்ல, சரித்திரம். என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம் இல்லமா, விசித்திரம். தமிழக வெற்றிக்கலாத்துறை தலைவர் தளபதி அவர்களை இரட்டை இலை சின்னத்தை அங்கே எல்லா கட்சியிலும் இருந்துட்டு போற போல இருக்கு. தளபதி விஜயின் இரட்டை இலை சின்னத்துல ஓடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஐயா என்ன ஐயா என்ன விக்கிறோம்னே தெரியல. இரட்டை இலை சின்னத்தில் நான் கேட்டுக்கிட்டு பழகிட்டேன். அது எப்படி பழகிட்டாரு. ஐயா ஏதாவது பேசுங்க மத்தவங்க மாதிரி. இங்க பாரு, மத்தவங்க எல்லாம் பொறுப்பா வந்து எல்லாரும் அது பண்ணிருங்கள் இது பண்ணிருங்கள். இவர் வந்து இப்படி ஒரு பிரச்சாரமா? கையில மைக்கே இல்லை பாரு. இவரு நான் என்ன பேசினாலும் நீங்க போட போறதில்ல, வந்த சாப்பாடு நல்லா வச்சு சாப்பிடுறேன், போட்டா போடு போராட்டி பேசுறதுக்கு ஆள் வச்சிருக்க. புது ஆங்கில டீல் பண்றானே. சர்வதேச தீவிரவாதியை வந்தா கூட சர்வசாதாரணமா டீல் பண்ணி அனுப்பிடுவாங்க. கொஞ்சம்
இது அது இல்ல ஜெயக்கடா. அந்த குழந்தை வளர்ந்து ஸ்கூல்ல போய் உங்க பேர் என்ன உதயசூரியன் என்னெல்லாம் சிரிக்க போறாங்க. பேர் நல்லா தான் இருக்கு. அதுல வந்து ஒண்ணு சூரியன்னு கூப்பிடலாம், உதயான்னு கூப்பிடலாம், எப்படி வேணாலும் கூப்பிடலாம். ஆனாலும் நீங்க நீங்க என்ன வேணாலும் உதயசூரியன்னு பேர் வைங்க, என்ன வேணாலும் பேர் வைங்க, ஜெயக்கடாவை அடிச்சிக்க முடியாது. அது இன்டர்நேஷனல் லெவல் பேர். அது 8+8 உதயசூரியனுக்கு தாங்கள் ஓட்டு. சாமி 8+8 16 தானே சாமி. சாமி சொன்னா கரெக்டா தான்டா இருக்கும். இந்த நேரத்துல ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்பீஸுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது ஒரு சாக்லேட்டோ இல்ல ஏதாவது ஒரு கிண்டர் ஜாய் வேணும் அப்படின்னா அழுது அடம் பிடிச்சி சக்சஸ் பண்ணிடுறீங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இந்த விஜய் மாமாவுக்காக அண்ணா அக்கா எல்லாருக்கிட்டையும் விசில் சின்னதுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. என்னங்க இது புதுசா இருக்கு? சின்ன குழந்தைகளை விடுறாரு, அடம் பிடிக்கட்டா. அவங்க ஓடி சிம்பிளா பண்ணிட்டு போவாங்க. இல்ல சரின்ட்டு போய் வேற எங்கேயும் போட்டுருவாங்க. இவங்க எல்லாம் உங்களுக்கு தெரியாது சார். கடைக்கு நானும் வர்றேன்னு சொன்னா செருப்பை போட்டு வான்ட்டு போட்டு வர்றதுக்குள்ள எஸ்கேப் ஆறவங்க. இவங்களை நம்பி நாங்க அடம் பிடிச்சிக்கிட்டு இவங்க கேட்பாங்க, அவர் குழந்தைங்க அடம் பிடிச்சிருக்காரு, கிளட்டு நாய நீ என்ன அடம் பிடிக்கிறது, அடம் பிடிச்சுதான் பாரு. வேலை பார்க்க நீ கம்மியா வேலை பாரு, எங்க கூட போட்டி போடு. அதுக்கும் கை காட்டுவாரு விஜய். நீங்க ரெடியா? ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஆனா ஒண்ணுங்க, நான் வந்து நிறைய அந்த மாதிரி எலெக்ஷன் சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கேன். இந்த எலெக்ஷன்ல தான் பாட்டெல்லாம் சும்மா பயங்கர ஹிட்டு. பாட்டெல்லாம் சும்மா சினிமா விட்ட சினிமாவில் வர்ற பாட்டை விட நல்லா இருக்கிற மாதிரி இந்த கேம்பெயின் பாட்டுலாம் சூப்பரா இருக்குங்க. நான் என்ன கெடுதல் செஞ்சுட்டேன் உங்களுக்கு? நீ சாப்பிடுற சாப்பாட்டுல ஏதாவது மண்ணை கிட்ட அள்ளி போட்டனா? கரூர் விஷயத்துக்கு வரேன். என்னமோ நாங்க அரசியலே பண்ண மாட்டோம், இந்த விஷயத்துல எல்லாம் நாங்க அரசியலே பண்ண மாட்டோம் வீடியோ போட்டுவிட்டு போய் சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க, லேட்டா வந்துட்டாருன்னு. உனக்கு ஏன் இந்த கெட்டண்ணா? நான் நல்லா இருக்கு, உனக்கு பிடிக்கலையா? நாமக்கல்ல இருந்து கரூருக்கு நான் எப்படி வந்தேன், எவ்வளவு நேரத்துல வந்தேன், உலகமே லைவ்ல பாத்துக்கிட்டு இருந்தது. வாய் கூசாம ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க? ஒரு மனசாட்சின்றது வேணாம் உங்களுக்கு? மனச்சாட்சி இல்லையில. போட்டோலாம் கிடையாது. போட்டோ இல்ல என்கிட்ட. என்ன போட்டோ? என்ன போட்டோ? இங்க பாரு, இந்த போட்டோ நான் எடுத்துட்டு வரல. போட்டோக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. என்ன போட்டோ அது? அப்ப கண்டிப்பா உங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. நிஜமாவே நீங்க தானா? இட்ஸ் மீ. தட் வாஸ் 2 years back. சிட்டில அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்த ரவுடிங்க பாடியில எல்லாம் கபடி விளையாண்ட காலம் அது. கால்ல விழுவறீங்க. ஐயோ, நாக்குல அதே முக்கியம். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியும், சம்பந்தப்படாதவர்கள் சம்பந்தப்படவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொள்கிறேன். நாட்டுல உனக்கு எதுக்காக மந்திரி கொடுத்த, முதல் மந்திரி கொடுத்தாங்க? நீ என்ன செஞ்சேன்னு சொல்லு. அதை விட்டுட்டு நான் திண்ணிய பிடிச்சு நடக்கும்போது நீ என்னைய பிடிச்சு நடந்தா என்ன திமிரா பேசிட்டு போறா பாத்தியா? நான் பதவி கிடைச்சது, பொறுப்பு கிடைச்சது, ஆசீர்வாதம் வாங்கினேன். இதுல என்னங்க தப்பு? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. என்ன மக்கா, இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லா சாமியும் கழுத்துல மாட்டிட்டு இருக்க? எல்லா சாமியும் கும்பிட்டு வைப்போம். ஆபத்துனா ஏதாவது ஒண்ணு வந்து காப்பாத்துங்க. அவங்க வெயிட் பண்றாங்க அந்த டைமிங்க்கு. இது எதுக்கு? எவ்வளவு
போகி பண்டிகை அன்னைக்கு வீட்டுல இருக்கிற வீணா போனதையெல்லாம் தூக்கி வீசி எறிவோம் தெரியுமா? அந்த மாதிரி இந்த தேர்தல்ல 75 வருஷ பவள விழா பாப்பாவையும் 55 வருஷ பல்லாங்குழி பாப்பாவையும் தூக்கி வீசி எறிவோமா? முடியாதுன்னு சொல்லிடு ப்ளீஸ். முடியும். இலவசமெல்லாம் தரமாட்டேன். உன்னை ஏமாத்த நான் தயாரா இல்ல. நான் கொடுத்து கொடுத்து வாழ்ந்த பரம்பரைக்கு வந்தவன். என் கை இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருக்க கூடாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நல்லா பேசுறியானே, ஆனா திடீர்னு பார்த்தா சொம்ப சூப்பர் ஸ்டார்ன்ற என்னத்த சொல்றது? They told the nation இது ஒரு கொடுமை. இவர் இருக்காருல்ல, வருஷம் வந்து வருஷம் தப்பான டிரான்ஸ்லேட்டரை கூட்டிட்டு வந்து இந்த வாட்டி ஓவரா டிரான்ஸ்லேட் பண்றாங்க. அவர் சொல்றது ஒண்ணு, இவங்க அப்படியே ஆப்போசிட்டா. இவர் ஒருத்தர் எதிரியா நினைச்சு பேசினா அவர் அவங்க பிரைஸ் பண்ணி பேசுறாரு. ஒரு நல்ல டிரான்ஸ்லேட்டர் இல்லையா அவங்க கட்சியில? அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த தேசம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று. I can't understand it. This is the real fight that is taking place across the Indian political battlefield. இதுதான் இந்தியாவுடைய பெருமை. This is the real fight between the political இவர் இதான் இந்தியாவுக்கு பெருமை. அவர் யோசிக்கிறாரு, டக்குனு ஓடிச்சிட்டா. ஓஹோ, தமிழ் மூத்த மொழி, நம்ம என்ன பேசினாலும் சிரிச்சு சரிவா போல இருக்கு. இருந்தாலும் இவன் மேல சண்டையா ஐயா, அவங்க டீம்ல ஒருத்தர் கூட வரல. அதை சொல்லிவிட்டு இங்க வெயிட்டிங் அடுத்த லைன் இருக்கு. இன்னும் அவருக்கு தெரியாது போல. இப்ப தெரிஞ்சிருக்கு. வருஷம் வந்து ஏமாறுறதா வேலையா உங்களுக்கு? நான் சரியா பேசுறேன், நீங்க தெரியாதான் பேசுறீங்க. You saw yesterday the face of Prime Minister Modi, completely lacking confidence. முழுமையாக நம்பிக்கையோடு இருந்தார்கள். அவர் கான்ஃபிடன்ஸ் இல்லங்கறாரு. சூப்பர் பெரியப்பா, மேல சொல்லுங்க மேல. And the reason, brothers and sisters, is because he is controlled by the United States. காரணம் என்னென்றால் நாம் எல்லாம் ஒருங்கிணைந்த இந்தியாவாக பார்க்கிறோம். என்ன எழுதியது? He signed a deal between India and the United States that sold our country out. அவர்கள் நினைக்கிறார்கள் இந்தியாவை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று. உங்களுக்கு தெரியுதா? இவர் போயிட்டு இப்ப தோத்ததுக்கு அப்புறம், தோக்குறாரோ ஜெயிக்கிறாரோ, சப்போஸ் தோத்ததுக்கு அப்புறம் போய் யோசிப்பாரு, எங்க மிஸ் ஆயிருக்கும், நம்ம சரியா புள்ளி விவரம்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தமே, நம்ம அவ்வளவு சொல்லி அவங்க நம்ம யாருக்கு போடாதீங்கன்னு சொன்னோமோ அவங்களுக்கு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க. என்னவா இருக்கும் பார்த்தா உள்ளே இருக்கு. இவர் வருவாரா டிரான்ஸ்லேஷன்? ஒவ்வொரு சீசன் ஒவ்வொருத்தர் வருவாரு. இவர் முத்தா செலக்ட் பண்ற ஆளுங்கள்லாம் கொத்து கதை போயிருக்கு. எனக்கு நானே வெச்சுக்கிட்ட சூனியம். நாம விளையாட போறது கடைசி ரவுண்ட் மாத்தி யோசி. He handed out our energy security. நாம் வலிமையாக இருக்கிறோம். He gave away our data. அவர்களிடம் திட்டங்கள் இருக்கின்றன, தரவுகள். அங்க திரும்பி பாத்துறாரு. நம்மட எனர்ஜி சோர்ஸ், நம்மட்ட இருக்கிற டேட்டாவெல்லாம் அவங்க கொடுத்துட்டாங்க, மக்கள் வித்துட்டாங்க வெளிநாட்டுக்குன்னு அவர் சொல்றாரு. இவர் நமக்கிட்ட எல்லாம் அப்படியே இருக்கு, எனர்ஜி சோர்ஸ் நமக்கு நிறைய எனர்ஜி இருக்கு, நமக்கு டேட்டா ஏதோ தாத்தாவா என்ன? Today if Donald Trump tells Modi to jump, Modi jumps. மோடி எகிறுகிறார். விவசாயிகளுடைய அடி பல்லகள படிச்சா படி தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிடுங்க. If Donald Trump tells Modi lie down, Modi lies down. மோடி அவர்கள் கீழே விழுந்திருக்கிறார். கீழே விழுந்து அவர் ஏய் என்ன சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடா என்னமோ கீழே விழுந்து அவர் தலைவர் ராகுல் காந்தி. நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், போ. Thank you பா, நல்ல வேளை நீ எதுவும் செய்யல. Whatever Mr. Trump says, Mr. Modi will do. சகோதரர்களே, மோடி நினைப்பதை செய்து முடிப்பார் என்று மற்றவர். அவரை விட்டு இவரை கூப்பிட்டா இவர் அதுக்கு மேல இருக்கு. அவரு நீ தூரத்துல இருக்காத, பக்கத்துல வா. என்ன பக்கத்துல வா அப்படிங்க சொல்லுவீங்க. whatever ஊட்டியாக்கா எல்லாரையும் குந்துங்கன்றேன், எல்லாரையும் கம்முடு குந்துங்கங்கறாரு. ஐயா, உங்களுக்கு ஜெயிக்கிற ஆசை கொஞ்சம் கூட இல்லையே. நீங்களே தமிழ் கத்துக்குங்க. ஆமா, நீங்க இந்த கூகுள் இப்ப நிறைய ஏஐ இருக்கு, இவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு கூட இல்ல.
ஒரு ஒன் டைம் பேமெண்ட்டா ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா அழகா டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. நீங்க பேச பேச உங்களுக்கே தெரியாத தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. உங்களுக்கு தமிழ் தெரியல, அவங்களுக்கு இங்கிலீஷ் புரியல. சொல்கிறார்கள் கரூர் பகுதியில மட்டுமே போட்டி போட்ட உங்களுடைய ஒரு அடிமைய ஏன் கோயம்புத்தூர் வரைக்கும் ஓட வச்சீங்க. அப்படின்னா நாள் நடைக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி சும்மா காலங்காத்தால பக்காவா ரெடி ஆயிட்டு ஓட்டர் ஐடி கார்டை கையில எடுத்துக்கிட்டு முதல்ல பூத்துல போய் நின்னு அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. டேய், யார் கோட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். சத்தியமா உனக்கு தானே போட்டேன். டேய், அப்படியே பின்னாலவா? யார் கோட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். அந்த ஆளு என்ன சொன்ன? அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன். ஏன்ட்ட என்ன சொன்ன? உனக்கு போட்டேன்னு சொன்னேன். ஆக மொத்தம் 2 குத்துனேன். 3ஆவது குத்து நான் குத்தவா? ஐயா. எல்லாருக்கும் அந்த ஒரு கனவு இருக்கும்ல. இவர் தான் அந்த எலெக்ஷன்லயே வரலையே. சப்போர்ட். என் அன்புக்குரிய மக்களே, நல்லா சிந்திச்சு உங்களோட ஓட்டை போடுங்க. சரியான நபர்களுக்கு ஃபினாலில ஜெயிக்கிற வாய்ப்பை கொடுங்க. அதே மாதிரி எல்லாருமே காலையிலே குளிச்சுட்டு ஓட்டு போட்டுருங்க. நான் ஓட்டு போட்டுட்டேன்னு சொல்லி இப்படி காமிங்க. ஏன்னா நீங்க ஓட்டு போடுறது உங்க உரிமை. அது யாருக்கு புரிஞ்சாதான் நான் கண்டிப்பா ஓட்டை போட்டுருங்க. நம்மளே பிள்ளைங்க பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களே. இதுல நடந்ததுல முக்காவாசி இல்ல காமெடி. கடைசியா வந்தாரு பாருங்க டிரான்ஸ்லேட்டர். அங்க நிக்கிறாரு அவரு. என்னமா டிரான்ஸ்லேட் பண்றாங்க? எப்படி அவங்க கட்சிக்குள்ள பேசிக்குவாங்க? அதான் தெரியல. அதாவது அவர் ஒன்று சொன்னா அதை கொஞ்சம் தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி சொல்றதுன்னு ஒன்று இருக்கு. மொத்தமா மாத்தி சொல்றதுன்னு ஒன்று இருக்கு. அவர் ஒருத்தரை எதிர்த்து பேசுறாரு. அவர் கீழே விழுந்தாலும் எந்திரிப்பார் அப்படின்னு பெருமைப்பட்டு அதான் ஓடி எகிரினாரு புடிச்சாரு. ஐயோ ஐயோ, நல்லா இருக்கு சார். நைஸ். உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன்.